ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரக்ஷனியோட பர்த்டேக்கு முந்தின நாள் நம்ம எடுக்கிறோம். ரக்ஷு வந்து காலேஜ் போயிட்டான். இப்போ வந்து அவன் கிளம்பிட்டு தான் ஃபோன் பண்ணான். அப்புறம் நாளைக்கு ஏதாவது பர்த்டே, இன்றைக்கி சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை காலைல 10 மணிக்கு இந்த வீடியோ பார்ப்பீங்க. அது வச்சுக்கிறதுக்கு பூ வேணும். நம்ம வந்து ட்ரெஸ் எடுத்துட்டோம், அதுக்கு வந்து பூ வேணும் இல்லையா. அப்புறம் நம்ம கொரியர் கவரும் தீர்ந்துருச்சு. போயிட்டு கொரியர் கவரும் பூவெல்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் அதுக்கு முன்னாடி ரக்ஷு வந்து சின்ன கரையில் வந்து இறங்க சொன்னேன். பல்லடம் வேண்டாம், சின்ன கரையில் வந்து இறங்குங்கன்னு சொல்லியிருக்கேன். அவனும் ஓகேம்மான்னு சொல்லியிருக்கான். நான் பஸ் ஏறிட்டேன்னு ஃபோன் பண்ணான்னா நான் வண்டி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். அப்படியே போய் 100 ஐஸ் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க பஸ் ஏறிட்டோம்மா. எப்பவும் பல்லடம் பஸ் ஏறுவோம், இன்றைக்கி திருப்பூர் பஸ் ஏறிட்டோம்மாண்ணா. சரி ஓகே தாங்க, நீ சின்னக்கரை வந்து நாங்கள் வந்துடுறோன்னா நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோம். இது பார்த்திங்கன்னா என்றைக்கு வாங்கிட்டு வந்து வியாழக்கிழமை வாங்கிட்டு வந்த பூ. இது வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற விதத்தில் வச்சோன்னா பூ நல்லாயிருக்கும். 3 நாள் 4 நாள் 5 நாள் ஆனால் கூட. நான் சில டைமில் வந்து 6-7 நாளில் வச்சுருப்பேன். ஸ்பின்னிங் மில் போகும்போதெல்லாம் அதே நீ வந்து வாடாது தண்ணிக்குள்ள போட்டு எடுத்து வைப்பேன். சிச்சி அப்படி இல்லை, நார்மலாகவே பூ கட்டினா கொண்டாந்து பூ கட்டி நம்ம தனித்தனியாக பாக்ஸில் தானே வைப்பேன். அப்படி நீ வேறு வேணா செஞ்சுருக்கேன். ரோஸ் நீ எப்படி தானே வச்சுப்பேன்? ரோஸ் நான் வேணா செஞ்சுருக்கேன், பட் ஆனால் ரோஸ் எல்லாருமே செஞ்சுருப்போம். முதல் நாள் வச்சுட்டு போய் வாலின்னா கொஞ்சம் தண்ணியில் போட்டு அடுத்த நாள் வச்சுப்போம். எனக்கு நார்மலாகவே கொஞ்சம் பூ வாடாதத்தாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம அவனை பிக்கப் பண்ண போகலாமா? போயிட்டு சின்ன சின்ன ஒர்க்குகள் இருக்குது. இந்த வீடியோவில் நான் முழுசாக சொல்லிடுறேன். கேக் கட்டிங்லேருந்து எல்லாமே இந்த வீடியோவில் வரும். கேக் கட்டிங் இந்த வீடியோவில் நைட்டு 12 மணி கேக் கட்டிங்க. அது எனக்கு இந்த வீடியோவில் அது பர்த்டே செலிப்ரேஷன் தானே வரும். இப்போ இது பர்த்டே செலிப்ரேஷன் தானே, அதுக்கு தேவையான தானே வாங்க போகிறோம். இது பார்ட்மெண்ட் தானே, இதில் எனக்கு அது வருது. செலிப்ரேஷன்னா அது தனியாக தானே வரும். அது என்னமோ எனக்கு தெரியல, கை வலிக்குது. இப்போ சீக்கிரம் சொன்னீங்கன்னா நான் வந்து கேக் வெட்டுறதுல இந்த வீடியோவில் வராது. 12 மணி கேக் வெட்டுறது இதில் வரும். எதில் வரும்? இந்த வீடியோவில் வரும். ரக்ஷு பர்த்டே செலிப்ரேஷன் வரும். இது அதோட ப்ரிப்பரேஷன். ரெண்டுக்கும் வேற வேற மீனிங், ரெண்டும் வேற வேற. சரி ஓகே, ரக்ஷோட பர்த்டே ப்ரிப்பரேஷன். சரி வாங்க போகலாமா? போகலாம். இந்த பட்டு பையன் எங்கே தூங்குறான்? எம்மாய் உள்ள அதில் நல்லா இல்லையா? அதனால ஒன்ஸில் அந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணிச்சான். பார்க்க மாட்டோம். எங்க பெராக் பார்த்துட்டு வர நீனு? இதுக்கே நிறுத்துறான். நான் திரும்பி அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டதுக்கப்புறம் தான் நிறுத்துறான். அவனை முடிக்க டிஸ்டர்பே பண்ணாரு. கேட்டா சரி, உன் குழந்தை பெற்று கையில் எடுத்த வரைக்கும் அவனை டிஸ்டர்பே பண்ணாரு. குழந்தை பெற்று கையில் எடுடா. அவனுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கணும்னு அவன் ஆசைப்படுறான். நீ குடி ஃப்ரீயாக இருக்கணும்னு ஆசைப்படுறான். ஃப்ரீயாக விட்டு தயவு செஞ்சு உங்கள் காரில் வேணாலும் விழுறேன். அவனை டிஸ்டர்பே பண்ணாதீங்க. அவனா எந்திரிச்சு பக்கத்து விழுறேன், கீழே கூட விழுறேன் உங்கள் காரில். தொட்டு கும்பிடணும், சும்மா தொட மாட்டக்கூடாது. தயவு செஞ்சு அவனை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். உங்கள் ரெக்வஸ்ட்டாக கேட்டு. சரிங்க மாமா, இரு அதுக்கு முன்னாடி 3 செட்லாம் போடுவியாக்கா? நல்லா இருக்கு. நீ தான் காட்டணும். சைஸ் என்ன? எக்ஸஸ் தான், அவ சைஸ் தான் போடுவியா? கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி 3 பேர் என்ன கொடுத்தாங்க, எது யார் வாங்கினாங்க எனக்கு தெரியாது. அம்மா உன் புள்ள சொன்னச்சுல்ல, யாராச்சும் அம்பர்லா டாப்புக்குலாம் அந்த ஸ்ட்ரைட் கட் பேண்ட் போடுவாங்களான்னு. அக்காக்கே அமைச்சிருச்சு. கேமராவை ஸ்ட்ரைட் பண்ணாம தெளிவா வீடியோல சொல்லு, அவ்வளவுதான். இது என் பர்த்டேக்கு அட்வான்ஸா கொடுத்த கிஃப்ட். அவ ஃப்ரெண்ட்ஸ் அது தெளிவா சொல்லி கொடு. என் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ்னா நேம் 3 பேர், சக்தி, தினியா, அக்ஷயா. 3 பேர் சேர்ந்து 3 டாப். சக்தி பொண்ணா பையனா? அழகு சக்தி. அப்படி சொல்லு. ஏற்கனவே போன வருஷம் பிறநாளுக்கு உனக்கு ஒரு வந்துச்சு, ஞாபகம் இருக்குல்ல? இந்த பேண்ட் எல்லாம் காட்டியிருப்பா. 3 செட்டு கொடுத்துருப்பாங்க போல. அழகா இருக்கு. உன் புள்ள போட மாட்டேன். உன்னோட பர்த்டே இருக்கு நான் அவகிட்ட கேட்டேன், பட் எனக்கு அப்போ சுச்சுவேஷன் சரியில்லாதனால நம்ம இன்னொரு டைம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டா. ஓகே, நல்லா இருக்குடா தங்கம். தேங்க்ஸ்டா தங்கம். அதோட இங்க 2 இருக்கு. எப்படியும் அந்த பிங்க் கலர் டாப் இந்த ஒயிட் கலர் டாப் போட போறது இல்ல. பாக்குறேன், நானும் பாக்குறேன். காட்டு அங்க காட்டு. இதுவும் ஃப்ரெண்டுங்க யாருக்கு
பேர் சேர்ந்து கொடுத்தாங்க. 3 பேர் சேர்ந்து 3 gift கொடுத்துருக்காங்க. இது 2 ஒரு பாக்ஸ் இருந்துச்சு, இது தனி பாக்ஸ் இருந்துச்சு. இது என்ன சைஸ்? அது எழுதான் எல்லாமே எல் சைஸ். நல்லா இருக்குடா தங்கங்களே, சூப்பரா இருக்கு. நைஸ். எடுத்து மடிச்சு வச்சுக்கோ. ஆனால் என் பர்த்டேக்கு வந்தாலும் கிஃப்ட் வரல. இந்தா அதுக்காம எத்தனை நிறைய gift இருந்துச்சு அது பர்த்டேக்கு. அது போன வருஷமும் வந்துச்சு. விடு கையில் இருக்க 5 பேரில் ஒரே மாதிரி இல்லை. எதுவும் தயவு செஞ்சு இந்த 2-3 நாளைக்கு அவளை சொல்லாத. ஏன் சொல்கிறேன்னா கமெண்ட் அப்படி தான் வருது, நான் சொல்ல விரும்பலை. அதுக்கு நீங்கள் எடுத்து கொடுக்காமலே இருக்கலாம் ஆண்டி, ஏன் இப்படி சொல்கிறீங்க? இப்படி சொல்கிறதுக்கு நீங்கள் எடுத்து கொடுக்காம இருக்கலாம்னு பெரிய வீடியோவில் வந்திருக்கு. என் பொண்ணுக்கிட்ட என் கஷ்டத்தை நான் எதிர்பார்த்ததை நான் சொல்லாமல் வேறு யாரும் சொல்லுவாங்க எனக்கு தெரியல. பரவாயில்ல, ஓகே. எனக்கு நேவி தான் பிடிச்சிருக்கு. எனக்கு எப்பவுமே அந்த கலர் பிடிக்கும் இல்லையா, நான் போயிட்டு பூ வாங்கிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு காசுல 30 ரூபா. அவன் எந்திரிச்சிருப்பான். அவன் எந்திரிச்சிருவான். கம்முன்னு இருங்க, கவர் சவுண்டா போடுறீங்க. இதை கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அக்கா ஒரு பக்கம் உட்காந்து படிக்கும், நான் ஒரு பக்கம் அக்கா கைக்கு போட்டு விட்டுருவேன். கட் பண்ணும்போது இந்த இடத்துல லைட்டாக மட்டும் விட்டுருக்கும் போல, இதை மட்டும் கொடுத்து அடிச்சுக்கலாம். அது எப்படி அடிக்க முடியாது, அது ஒன்றும் தெரியாது. லீட்டா செய்யும். ஆனால் ஏதாவது பண்ணி விட்டுருலாம், அவங்களுக்கு யாருக்கும் தெரியாதனால நான் சொல்லிட்டு எல்லா பக்கம் மிஸ்டேக் நடக்கிற சகஜம். பார்த்தீங்கன்னா காசுல 150 ரூபா இன்னைக்கு மார்க்கெட்டில். ஏன்னா சித்திரை 1 வருது, அதனால பூரே வருது இல்லை, நாளானிக்கு தான். காய் மொக்கு தான் நிறைய இருக்கு. எங்க பூ வாங்கினாலும் இந்த காய் மொக்கு தான். காய் மொக்கே கட்டினா ஒரு தலைக்கு வைக்கலாம் மாட்டேங்குது. அதில் பூவெல்லாம் கொஞ்சம் அடிபட்டுருக்கு. நம்ம குண்டுமல்லி மொக்கு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. வியாழக்கிழமை சொன்ன மாதிரி இந்த வாட்டி அந்த அண்ணன் பண்ணிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் போனால் கேட்டு விட்டுரு. என்ன பண்ணுறது, வாங்கியாச்சு, கட்டித்தான். அடுத்த டைம் உள்ளே போய் பார்ப்போம்மா. சரி நீ கட்டு, நான் லைவ் ஆன் பண்ணி வைக்கிறேன். பிறந்தநாள் கேர்ள் வந்து அவங்களோட ஆஃப் சாரி வந்து ஃப்ரீ ஃப்ளீட்டிங் பண்ணி வைக்கிறாங்களாம்மா. ஏன் சாமி? அக்கா தங்கச்சி 2 பேரும் நாளைக்கு கட்டிக்கிறதுக்கு இப்போவே ஃப்ரீ ஃப்ளீட்டிங். கேக்கு கூடி வந்துருச்சு. பட் ஆனால் கேக் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கேன். கேக் வந்து நாளைக்கு வீடியோவில் ரிவ்யூ ஆகும். ஆனால் கேக் வந்து ஃப்ரெஷ்ஷான கேக்கு தான், ஹோம்மேடு கேக்கு தான். நான் சொல்லியிருக்கேன், நமக்கு தெரிஞ்ச பொண்ணு தான். ஆமாம், காவியன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பொண்ணு தான் இப்போ நமக்கு பண்ணி கொண்டாந்து கொடுத்தாங்க. இப்போ தான் கொடுத்துட்டு போனாங்க. அக்கா தங்கச்சி 2 பேர் வந்துட்டு வருத்தப்பட்டுட்டு போனாங்க, அம்மா நீங்கள் மட்டும் வீட்டுக்கு வரவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. நாளைக்கு வரந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நாளைக்கு வரட்டு அப்படியே போயிட்டு பார்த்துட்டு சாக்லேட் கொடுத்துட்டு வந்துடலாம். என்ன பார்க்குறீங்கோ? அது ஏன் மேலே சுருண்டுக்கிட்டு இருக்குது? அப்பா பார்த்துக்கோங்க. இதில் வேறு தாவணியில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கொண்டு போய் மாற்றிட்டு வந்துட்டேன். இவங்களதில் இல்லை. சரி ஓகே, எடுக்கட்டும். எப்படா இருக்குது ஃப்ளீட் எடுக்க? அதோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லேன் தங்கம். எல்லாரும் கேட்குறாங்க கலெக்ஷன் எப்படி இருக்குது, அதுவும் சொல்லு. வேணுங்கிறவங்க போய் அங்கே வாங்கிக்கிட்டோம். ஆமாம், இன்றைக்கி போகும்போது ரக்ஷோ கூப்பிட்டு போனேன் கடைக்கு, பார்த்துட்டு வந்தோம். எனக்கும் சாரீ ஃப்ரீ ஃப்ளீட்டிங் பண்ணி தர மாட்டீங்களே? எனக்கு சாரியில் கொஞ்சம் இருக்குது. ஏன் அதுல டெய்லர்காரங்க குஞ்சம் போட்டாங்க, சாரியில இல்ல. சரி வீடு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு கோன் போட்டுட்ருக்கா நிரு பேட்டா. கை பேட்டா
லேட்டாக வாங்க. அது அப்பப்போ அப்படி தான் எங்கே செருப்புலாம் அங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். சோறு விசில் வருது, வந்துடுச்சு. இந்த 2 விசில் வந்துன்னா சோறு ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப நேரமே ஆகாது. இந்த ஆஃப் சாரி நீ வந்து ஃப்ரீ ஃப்ளீட்டிங் எடுக்கிறதுக்கே தேவை. நான் எடுப்பேன். சரி, குக்கர் ஆஃப் பண்ணிட்டு எடு. குக்கரில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வந்து ரைட்டோ பண்ணுற. நானா ம், நீ கோன் போட்டு. இன்னொரு கை கொடுத்துட்டாங்களா? அதிசயம் தான். எனக்கு நான் சிம்பிளாகவே போட்டு சொல்லிட்டேன். சிம்பிளாக போட்டான், போட்டுட்ருக்கோம். உன் கை கட்டு. ஓகே, சூப்பர். நீ போட்டு முடி. பண்ணுற. நானா ம், நீ கோன் போட்டு. இன்னொரு கை கொடுத்துட்டாங்களா? அதிசயம் தான். எனக்கு நான் சிம்பிளாகவே போட்டு சொல்லிட்டேன். சிம்பிளாக போட்டான், போட்டுட்ருக்கோம். உன் கை கட்டு. ஓகே, சூப்பர். நீ போட்டு முடி. ஃபைனல் பண்ணிட்டியாடா? முடிக்க போறேன். இதான் நிறு ரக்ஷோட கை. சரி, ஓகே, பாய் சொல்லிடுங்க. வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். வேற ஃபுல்லாக எடுக்குது இன்னைக்கு. இது வந்து பாப்பா வந்து இது ஒரு வீடியோவோ கேக் செலிப்ரேஷன்லேருந்து நீங்கள் புது ட்ரெஸ் போடுறது, அது கோயிலுக்கு போகிறதுல அது ஒரு வீடியோவோ சொல்லியிருக்கா. அப்படி தான் நிறு. ஸோ அதனால் இப்போ இந்த வீடியோ இதோட ஃபைனல் பண்ணிக்கலாம். 11 ஆக 5 நிமிஷம் ஆகுது. 12 மணி கேக் வெட்டுறதுலேருந்து அப்புறம் அடுத்த நாள் ஃபுல்லாக கோயிலுக்கு போகிற வரைக்கும் வீடியோஸ் ஃபுல்லாக வரும். பாய் சொல்லுங்கள் 2 பேரும். பாய், டாடா, பை பை. நிறு. ஒரே நிமிஷம். 2 பேரும்